இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரரும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ டெல்லி வந்திருக்கிறார். இந்த வருகையின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனனையும் பசில் ராஜபக்ஷ நாளை சந்தித்து பேசுகிறார். அப்போது இலங்கை வருமாறு சிவசங்கர் மேனனுக்கு அவர் அழைப்பு விடுப்பார் என்று தெரிகிறது. அதை ஏற்று இம்மாதத்தில் மேனன் இலங்கை செல்வார் என்று அரசு தகவல்கள் கூறுகின்றன. மேலும் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று சல்மான் குர்ஷித்துடனான சந்திப்பின் போது பசில் ராஜபக்ஷ வலியுறுத்துவார் என்றும் தெரிகிறது. இலங்கையில் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைப்பதை தடுக்கும் முயற்சியாக 13வது அரசியல் சட்ட திருத்தத்தில் திருத்தம் செய்ய ராஜபக்ஷ அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பசில் ராஜபக்ஷ இந்தியா வந்திருக்கிறார். இந்தியாவுடன் 1987ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீர்த்து போக செய்யும் வேளையில் இலங்கை அரசு ஈடுபட்டிருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பேசிய அவர் 13வது சட்ட திருத்தத்தை திருத்துவதால் இலங்கை அரசுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் என எச்சரித்தார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டுவரப்பட்டதுதான் 13வது திருத்தச் சட்டம். 13வது திருத்தச் சட்டம் அகற்றப்படுவது என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தம் இல்லாமல் செய்வதற்கு இணையானது. ஆகவே அவ்வாறு செய்யப்படுமாக இருந்தால் இலங்கை சர்வதேச ஒப்பந்தம் ஒன்றை மீறுகின்றது என்ற கருத்து. அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அது தொடர்பாக விசாரிக்கப்படலாம், சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் விசாரிக்கப்படலாம். அதற்கான மாற்று நடவடிக்கைகளை இந்தியா எடுக்கலாம். அதற்கான நிலைமைகள் நிச்சயமாக இருக்கின்றது. இன்று இந்தியா வந்திருக்கும் பசில் ராஜபக்ஷவை சந்தித்து பேசுவதற்காக ராமேஸ்வரம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் டெல்லி சென்றுள்ளனர். விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயசுராஜ், தேவதாஸ் உட்பட 5 பேர் கொண்ட குழு பசில் ராஜபக்ஷவை சந்தித்து பேச உள்ளது. நாளை மாலை 4 மணி அளவில் இச்சந்திப்பு நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பசில் ராஜபக்ஷவிடம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்துவார்கள் என்று தெரிகிறது. இலங்கை கடற்படை ஏற்படுகின்ற துன்பங்களையும் இலங்கை அரசால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களையும் எடுத்துக் கூறுவதற்கு இலங்கை ஜனாதிபதியினுடைய தம்பி பசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரை சந்திச்சு நாங்க ஏற்கனவே இலங்கையில பேசியிருக்கோம். அதனுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அங்க டெல்லி வர்றாங்க. நாளைக்கு டெல்லி காலையில் எங்களுக்கு 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க சந்திச்சு ஒரு 5 பேர் கொண்ட தூக்குள்ள போய் எங்களுடைய கஷ்ட நஷ்டம் எப்படி இருக்கு, நாங்க நிரந்தரமா மீன் பிடிக்கிறதுக்கு பாரம்பரியமா மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை ஏற்படுத்தி தரணும்னு நாங்க கேட்க போறோம். பசில் ராஜபக்சேவின் வருகை குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி. வடக்கு மாகாண தேர்தலை தாமதப்படுத்தக்கூடாது, 13வது அரசியல் சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது என்று பல்வேறு கோரிக்கைகளை இலங்கை தமிழ் மக்கள் இந்திய அரசு முன் வைத்திருக்கிறார்கள். சமீபத்திலே இந்தியா வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமைகள் கிடைப்பதிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை விளக்கியிருந்தார்கள். பிரதமர் மன்மோகன் சிங்கும் இந்திய அரசும் இந்திய மக்களும் இலங்கை தமிழர்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே பசில் ராஜபக்ஷ இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷிதையும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் சிவசங்கர் மேனனையும் சந்தித்து பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்படும். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தப்படியே 13வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் மாற்றங்கள் செய்து தமிழர்களுக்கு கிடைக்க இருக்கும் உரிமைகளை பறிக்கக்கூடாது என்று இந்திய அரசு வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். அதே சமயத்திலே பசில் ராஜபக்ஷ இந்தியாவின் நல்லுறவு தொடர்ந்து வேண்டும் என்று வலியுறுத்துவார் என்றும் நவம்பரிலே நடக்க இருக்கும் காமன்வெல்த் மாநாட்டிலே இந்திய அரசு நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மகாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும், இலங்கையில் நடக்கும் இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழ்நாட்டை சேர்ந்த பல அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி இருக்கின்றன. ஆகவே இந்த விஷயத்தில் இலங்கை அரசு இந்தியாவின் துணையை நாடியிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களின் பிரதிநிதிகள் பசில் ராஜபக்ஷவை சந்திக்க இருக்கிறார்கள். இலங்கை கடற்படை தொடர்ந்து இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்வதையும் தடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்திப்புகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும், அதிலிருந்து முக்கிய முடிவுகள் வெளிவரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தான் இலங்கையிலே புதிய இந்திய தூதர் பதவியேற்றிருக்கிறார். இதை தவிர சிவசங்கர் மேனன் விரைவிலேயே இலங்கை செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பசில் ராஜபக்ஷ அவரை இலங்கைக்கு அழைப்பார்.
அடுத்த வாரமே கூட அவர் இலங்கை செல்லலாம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆகவே பல புதிய திருப்பங்களை பசில் ராஜபக்சவின் இந்த விஜயத்துக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.